பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை வழியாக பலி உறவில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை வழியாக பலி உறவில் இணைவோம். சுமை எங்கே சுகம் காண கூடுவோம். பொருள் வாழ்வை நீக்கியே அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who have wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தெய்வீக திருப்பலியில் இறையருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவற்றிற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 40 நாட்கள் முடிந்தபின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 116 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்.
கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பார்வையில் தெளிவு வேண்டும்.
ஒரு ஊரிலே ஒரு குரு இருக்கிறார். அந்த குருவிடத்திலே சில சீடர்கள் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த குரு தன்னுடைய சீடர்களை பார்த்து இப்படி கேட்கிறார்: பொழுது எப்பொழுது புலர்ந்து விட்டது அல்லது விடிந்து விட்டது என்று நமக்கு தெரியும் என்று தன்னுடைய சீடர்களிடத்திலே கேள்வியை கேட்கிறார். எப்பொழுது விடிந்து விட்டது என்று நாம் கண்டு உணர முடியும். ஒவ்வொரு சீடர்களும் சொல்லுகிறார்கள், எப்பொழுது இலையில் தங்கியிருக்கின்ற பனித்துளியானது தரையில் விழுகிறதோ அப்பொழுது விடிந்து விட்டது என்று புரிந்து கொள்ள முடியும் என்றார் ஒரு சீடர். இன்னொருவர் சொன்னார், பறவைகள் எல்லாம் எப்பொழுது சத்தமிட ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது பொழுது விடிந்து விட்டது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். இன்னொரு சீடர் சொன்னார், இருள் நீங்கி எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது பொழுது விடிந்து விட்டது என்பதை நாம் உணர முடியும் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், எப்பொழுது உழவன் தன் கடமையை நிறைவேற்ற வயலுக்கு புறப்படுகின்றானோ அப்பொழுதே பொழுது விடிந்து விட்டது என்று அர்த்தம் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், எதிரே வருகின்றவர் விலங்கா அல்லது ஆளா என்று எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் பொழுது விடிந்து விட்டது என்று சொன்னார். மேலும் ஒருவர் சொன்னார், எதிரே வருகின்ற மனிதர் எப்பொழுது என் கண்களுக்கு சகோதரனான சகோதரியாக கடவுளின் படைப்பாக சக மனிதனாக எனக்கு எப்பொழுது தென்படுகின்றானோ அப்பொழுதுதான் பொழுது விடிந்தது என்று குறிப்பிட்டார். குரு சொன்னார், நாம் பார்க்கின்ற பார்வையில் எப்பொழுது கடவுளின் பார்வை தொடர்ந்து செயல்படுகிறதோ அல்லது கடவுளின் பார்வையில் நாம் எப்போது பார்க்கிறோமோ அப்போது நம் பார்வை தெளிவு பெறுகிறது, அப்பொழுது பொழுது விடுகிறது என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் வார்த்தை வழிபாடு நாம் எப்படிப்பட்ட பார்வை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு இன்றைய நற்செய்தியின் சில விளக்கத்தை புரிந்து கொண்டால் மிகவும் எளிதாக இந்த நற்செய்தி சொல்லக்கூடிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 22 முதல் 26 வரை உள்ள ஒரு வார்த்தை, 5 வசனங்கள் அடங்கிய ஒரு வார்த்தை பகுதி. இது எங்கே நிகழ்ந்தது என்று சொன்னால் பெத்சாய்தா என்கின்ற ஒரு ஊரிலே நிகழ்ந்தது. இந்த ஊர் நமக்கு மிகவும் பரிச்சயமான தெரிந்த ஒரு ஊர். இங்கு அதிக புதுமைகள் நடந்ததாக விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு அடிக்கடி அந்த ஊருக்கு செல்வதையும் நாம் பார்க்கிறோம். பார்வையற்ற ஒருவரை தொடும்படி, குணப்படுத்தும்படி மட்டுமல்ல, தொடும்படி அவருடைய நண்பர்கள், அங்கிருந்த மக்கள் ஒரு குருடனை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசு தொட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை இந்த கொண்டு வந்த நபர்களுக்கு நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ என்று தெரியவில்லை, அல்லது இந்த கொண்டு வரப்பட்ட நபர் அந்த குருடனுக்கு அந்த விசுவாசமோ நம்பிக்கையோ இயேசு குணப்படுத்துவார் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோ இருந்ததாக நாம் அறியப்படவில்லை. மக்கள் ஒரு நபரை, ஒரு குருடனை இயேசுவிடத்திலே தொடும்படி கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக இயேசு என்ன செய்கிறார்? உடனடியாக தன்னுடைய கவனத்தை அந்த நபர் மீது செலுத்த ஆரம்பிக்கிறார். அவர் கையை பிடித்து அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே அந்த மனிதரை அழைத்து செல்கிறார். எந்த ஒரு புதுமையிலும் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை நாம் பார்க்க முடியாது. எல்லா புதுமைகளிலும் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார், குணம் பெற்று சொல்வார்கள், அல்லது அவர் தொடுவார், அல்லது அவருடைய ஆடையை அல்லது அவரை தொடுகின்ற நபர்கள் குணமடைவார்கள். இப்படியெல்லாம் ஒரு செயல்பாடுகளிலேயே புதுமை அரங்கேறிவிடும், நம்பிக்கை பிறந்துவிடும், நினைப்பது நடந்துவிடும். ஆனால் இந்த புதுமையில் படிப்படியாக இயேசு ஆண்டவர் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த மனிதரை கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து செல்லுகிறார். ஏன் ஊருக்கு வெளியே அழைத்து செல்ல வேண்டும்? ஒரு சில விவிலிய பின்னணி சொல்லப்படுகிறது. பெத்சாய்தா நகர் மக்கள் அவ்வளவாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அவ்வப்போது இயேசுவை புறக்கணிப்பார்கள்,
எள்ளி நகையாடுவார்கள். அவரை ஊரை விட்டு கிளம்பும்படியும் அல்லது அவரை கொடுமைப்படுத்தும்படி கல்லால் எறிவதற்கும் அவர்கள் துணியக்கூடிய மக்களாக இருந்தார்கள். எனவே இயேசு அங்கு அந்த நகரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 21வது வசனத்திலே, கெராசின் நகரே ஐயே உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனென்றால் இங்கு நிகழ்த்தப்பட்ட புதுமைகள் சீதோன் நகரிலே நடத்தப்பட்டிருந்தால் அவர்கள் என்றோ சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து மனம் மாறியிருப்பார்கள். நீங்கள் எதுவரை இறைவாக்கினரையோ இறைவார்த்தையோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த நகர் மீது ஒரு கோபம் கொண்டவராக இருந்திருக்கிறார் இயேசு. எனவே அந்த நகரில் புதுமை செய்தால் அர்த்தமில்லை என்பதற்காக அழைத்து சென்றிருக்கலாம். அல்லது இந்த அழைத்து செல்லப்பட்ட அந்த மனிதர் நம்பிக்கையில் சற்று பின்னடைவாக இருந்திருக்கலாம். ஏதோ அழைத்து வந்தார்கள், நடக்குதா நடக்கலையா என்று பார்ப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்ற தருணத்தில் கூட அந்த மனிதர் இருந்திருக்கலாம். அவருடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்த அவரை அந்த இடத்தை விட்டு தனியே அழைத்து சென்றிருக்கலாம். அவர் நினைத்திருந்தால் யாரையாவது ஒருவரை அனுப்பி சீடர்களையோ மற்ற அங்கிருந்த மனிதர்களையோ அவர்களை அழைத்து ஊருக்கு வெளியே கூட்டி செல்லுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மனிதன் மீது தனிப்பட்ட கவனத்தை இயேசு ஆண்டவர் திருப்புகிறார். இந்த மனிதனை தனியே அழைத்து அவர் மீது அக்கறை கொண்டு கருணை கொண்டு இரக்கம் காட்டி அந்த மனிதனை வெளியே ஊருக்கு வெளியே அழைத்து செல்கிறார். அப்படி செல்கின்ற பொழுது உடனடியாக அந்த அதிசயத்தை அற்புதத்தை அந்த குருடனுக்கு பார்வையை அவர் கொடுத்து விடவில்லை. மாறாக முதலிலே உமிழ் நீரால் அவர்களுடைய கண்களை தொடுகிறார். உமிழ் நீரால் கண்களை தொட்டவுடன் இப்பொழுது என்ன பார்க்கிறீர் என்று கேட்கின்ற பொழுது, நான் தெளிவற்ற நிலையில் மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் மரம் போல நடமாடுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் அந்த மனிதர். அப்படி என்றால் இவருக்கு லேசாக பார்வை வந்துவிட்டது, அதில் மங்கலான பார்வை இருக்கிறது, அவர் தெளிவாக பார்க்கவில்லை என்பது திண்ணமாக தெரிகிறது. அப்படி என்றால் இந்த மனிதனுடைய பார்வையில் இன்னும் குறைபாடு, இந்த மனிதனுடைய நம்பிக்கையில் இன்னும் சில குறைபாடு இருப்பதை இயேசு காண்கிறார். எனவே மீண்டுமாக அந்த மனிதனுடைய கண்களை தொடுகிறார். அந்த கண்களை தொட்டவுடன் அந்த மனிதர் முழு பார்வையை பெறுகிறார். இதைதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். உமிழ் நீர் என்பது கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு மெடிசினல் ரெமெடியாக இருந்தது. அவருடைய நம்பிக்கை உமிழ் நீரிலே ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். எனவே அந்த உமிழ் நீரோடு சேர்த்து அந்த குருடருக்கு பார்வை வழங்குவதற்காக இயேசு ஆண்டவர் முயற்சிக்கிறார். அந்த நம்பிக்கையை அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மனிதனுடைய இந்த பார்வை பெறுகின்ற நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டும் பாடம் என்ன? இந்த மனிதர் தெளிவாக பார்வை பெறுகிறார். ஆரம்பத்தில் அவரை ஒரு சிலர் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவருக்கு பார்வை இல்லை. வாழ்க்கையில் நாமும் அப்படித்தான் பல நேரங்களில் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்கு இந்த வாழ்க்கை, ஏனோ தானோ என்கின்ற நிலை உருவாகிறது. வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்கின்ற நிலையில் ஏனோ தானோ என்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். கடவுளிடம் யாராவது நம்மை அழைத்து செல்வார்களா? அப்படியே நம்ம யாராவது அழைத்து சென்றாலும் ஏதாவது நமக்கு நடக்குமா? இன்றைய சூழ்நிலையில் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கக்கூடிய நாம் அல்லது தொலைக்காட்சி வழியாக சோசியல் மீடியா வழியாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஏதாவது கடவுள் நமக்கு அதிசயத்தை அற்புதத்தை நடத்துவாரா? நாம் கண்களை அவர் தொடுவாரா? நம் உள்ளத்தை அவர் தொடுவாரா என்ற ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருப்போம். நடந்தால் நம்பிக்கையோடு ஒரு சிலர் வந்திருக்கலாம், அல்ல நம்பிக்கையோடு உற்று நோக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னும் சிலர் யாராவது சொல்லி இருக்கலாம், வேளாங்கண்ணிக்கு போங்க, மாதாவை பாருங்க, நல்லது நடக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், நோயிலிருந்து குணம் பெறலாம், உங்கள் வாழ்க்கையினுடைய தீமையிலிருந்து அனைத்து விதமான தீமையின் ஆதிக்க சக்தியிலிருந்து விடுதலை பெறலாம், நோயிலிருந்து விடுதலை பெறலாம் என்றெல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பார்கள். அவர்கள் பெற்ற அனுபவத்தை கூட உங்களுக்கு கூறி அனுப்பியிருப்பார்கள். அந்த நிலையில் இந்த ஆலயத்தில் கூட நீங்கள் கூடி நின்று கொண்டிருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். நம் வாழ்க்கையிலும் ஏதாவது அதிசயம் நடந்து விடாதா? அன்புக்குரியவர்களை, எப்படி அந்த குருடனுக்கு படிப்படியாக நம்பிக்கையை வளர்த்தாரோ
அதே போல இன்றைய நாளில் நமக்கு அந்த நம்பிக்கையை படிப்படியாக இயேசு ஆண்டவர் வளர்க்கிறார். பல நிலைகளில் நமக்கு வந்தது போல தோன்றும், அல்லது குணமடைந்தது போல தோன்றும், நாம் கேட்டது கிடைத்தது போல தோன்றும், ஆனால் முழுமையாக கிடைக்க பெறாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையில் நாம் ஆளப்பட வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தெளிவில்லாமல் பார்த்த அந்த குருடனை போல நாமும் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் தெளிவு இல்லாமல் இருக்கலாம். தெளிவான, உறுதியான, அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நாமும் அந்த குருடனைப் போல மிகவும் பார்வை தெளிவு பெற்றவர்களாக வாழ முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒருபடி எடுத்து வைக்கின்ற பொழுது கடவுள் சும்மா இருப்பதில்லை. நாம் ஆவலோடு அவரை நோக்கி நம்பிக்கையோடு நம் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கடவுள் நம் நம்பிக்கையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடப் போவதில்லை. மாறாக எப்படி அந்த குருடனுடைய கையை பிடித்து கரங்களை பற்றி கொண்டு அவர் அழைத்து சென்றாரோ, அதே போல கடவுள் நம் கரங்களை பிடித்து வழி நடத்த முழுவதுமாக ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார். ஒருவர் தானே வருகிறார் அல்லது ஒரு சிலர் தானே வருகிறார்கள் என்று அவர் விட்டு விடுவதில்லை. தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய கவனத்தை அந்த மனிதர்கள் மீது செலுத்தி அந்த மனிதரை தம் பக்கம் ஈர்ப்பதற்காக, நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பதற்காக ஆண்டவர் கனிவோடு காத்திருக்கிறார். நாம் தெளிவான பார்வை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மரங்களை பார்ப்பது போல தெளிவில்லாமல் அந்த மரங்கள் நடமாடுவதைப் போல மனிதர்களை பார்ப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக தெளிவான, முழுமையான பார்வை பெற்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுது இயேசு ஆண்டவரும் நம்முடைய கரங்களை முழுமையாக பற்றி கொண்டு நம்முடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தி நாம் இன்னும் தெளிவான, உறுதியான நம்பிக்கை பெறுவதற்கு நம்மை அழைத்து செல்வார். அன்புக்குரியவர்களே, மந்த நிலை, அதாவது முழுவதுமாக பார்வையற்ற நிலையில் நாம் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு அந்த இறைவனை அணுகுகின்ற பொழுது, பார்வை தெளிவு பெறுகின்ற பொழுது நிச்சயம் இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பார். ஆரோக்கியத்தாய் நம் அனைவருக்காக பரிந்து பேசுவார். ஆமென். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசுப்பு, புனிதர் திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு தெய்வம். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ
எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் நிறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் இறைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உடல் உயிர்ப்பதும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா. உடல் உயிர்ப்பதும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா. என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறை மகனே இன்று எழுந்தருள்வார். இறை மகனே இன்று எழுந்தருள்வார். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் இறைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தாள் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயலாமல் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. அன்னையின் அரவணைப்பில் பாதுகாப்பில் என்றும் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடி உன் புகழை